தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, நம்முடைய எரிதனல் வலையொலியில் இன்றைக்கு என்ன செய்தியை பேச போகிறோம் என்று சொன்னால், நாம் தமிழர் கட்சி பற்றி பேசுகிறோம் என்று சொன்னால் திறனாய்வாக விமர்சனமாக அல்ல, ஒரு தோழமை உணர்வோடு தமிழ் தேசிய அரசியலில் நாம் ஆதரிக்கக்கூடிய, ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடிய செந்தமிழர் சீமான் அவர்கள் தலைமையை தமிழ்நாடு ஏற்க வேண்டும் என்ற அடிப்படையில் நம்முடைய நிலைப்பாட்டில் உறுதியாக நின்று நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக களம் ஆடுவதால் நமக்கென்று சில பொறுப்புகளும் கடமைகளும் உண்டு. கடமை என்பது உரிமையுடன் கூடிய கடமை. இந்த கட்சியில் சில சிக்கல்கள் அல்லது குழப்பங்கள் வருது என்று சொன்னால் நம்மை தாண்டி வேறு ஒருவருக்கு அதனுடைய வழி தெரியாது, கட்சிக்கு அப்பால். அந்த வகையில் நமக்கும் சில வழிகள் உண்டு. இந்த வாரம் நாம் தமிழர் கட்சி பற்றி வரக்கூடிய செய்திகள், சமூக வலைதளங்களில் உலாவுகின்ற காட்சிகள் எல்லாம் நமக்கு மிகுந்த வருத்தத்தையும் வேதனையும் தருகிறது. அந்த வகையில் இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலே எத்தனையோ கொடும் செயல்கள் நாட்டிலே நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அவற்றை பற்றியெல்லாம் நம்முடைய தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையிலே ஒரு குற்ற செயல் ஒரு இடத்திலே நடைபெறுகிறது, ஒரு ஊரிலே நிகழ்கிறது என்று சொன்னால், அது அந்த மாவட்ட எல்லைக்குள் உள்ள காவல்துறை அதிகாரிகள் அல்லது தொடர்புடைய துறை அதிகாரிகள் தலையிட்டு சட்டப்படியான வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுப்பார்கள். ஆனால் இன்றைக்கு கிருஷ்ணகிரியிலே தேசிய மாணவர் சீரமைப்பு படை என்று, அது என்சிசி என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், அந்த என்சிசி என்கின்ற அந்த மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்கிறோம் என்கின்ற போர்வையிலே நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சிவராமன் என்பவர் ஒரு கொடுமையான பாலியல் வன்கொடுமை புரிந்ததாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் காவல்துறையிடமிருந்து திமிரி தப்பி ஓட முயற்சிக்கிற பொழுது அவர் இடறி விழுந்து காலெல்லாம் முறிந்ததாக மாவு கட்டு போடப்பட்டிருக்கிறது. அதே போல் அவருக்கு துணையாக சக்திவேல் என்பவரும் அதிலே தொடர்புடையவர் என்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது அல்லாமல் பல பேரிடம் அந்த சிவராமன் என்கின்ற நபர் பண மோசடியிலும் ஈடுபட்டதாக செய்திகள் வந்திருக்கின்றன. இவைகள் குறித்து நேற்று மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையிலே தலைமைச் செயலாளர் நம்முடைய மதிப்புக்குரிய முருகானந்தம் அவர்கள், அதே போல் காவல்துறை தலைமை இயக்குனர் சங்கர் ஜிவால் அவர்கள் எல்லாம் கலந்து பேசி இந்த நிகழ்வை மட்டும் விசாரிப்பதற்கென்று பவானீஸ்வரி என்கின்ற காவல்துறை பெண் தலைவர் தலைமையிலே சிறப்பு புலனாய்வு குழு ஒன்றை அமைத்திருக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய வேதனைக்குரிய செய்தி, வருத்தப்பட வேண்டிய செய்தி. நாம் தமிழர் கட்சியின் பெயரில் இயங்கக்கூடிய, அதாவது ஒரு பெரும் கனவை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் தேசிய எழுச்சி, தமிழர் ஆட்சி, உலகத் தமிழர்கள் நம்பிக்கை என்கின்ற அந்த மிகப்பெரிய கனவை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் நடுவே இப்படி சில இரண்டகைகள் ஊடுருவி இந்த கட்சிக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே நடந்து கொண்டது. அது தொடர்பான செய்திகளும் நடவடிக்கைகளும் பரபரப்பாக சமூக வலைதளங்களிலே ஊடாடக்கூடிய செய்திகளும் நமக்கு பெருத்த வருத்தத்தையும் வலியையும் தருகிறது. 36 லட்சம் தமிழர்களின் நம்பிக்கை ஒளிக்கீற்று நாம் தமிழர் கட்சி. இது ஒரு அரசியல் கட்சி அல்ல, மாற்று அரசியல் புரட்சி, தமிழ் தேசிய எழுச்சி என்று நாம் விளங்குகிறோம். அப்படியானால் நம்முடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழர் சீமான் அவர்கள் அண்மையிலே ஒரு நெருக்கமான தொடர்பில் அவரிடம் பேச முடியாத ஒரு நிலைக்கு நாங்கள் எல்லாம் தள்ளப்பட்டோம். அவரும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நம்மோடு எந்த தொடர்பும் வைத்து கொள்வதில்லை. ஆகையினால நேரடியாக அவர்கிட்ட தொலைபேசியில் சொன்னாலும் சொல்லுவதற்கான வாய்ப்புகள் நமக்கு இல்லை என்பதனாலே ஒரு நல்ல எண்ணத்தோடு நல்ல நோக்கத்தோடு நாம் தமிழர் கட்சி மீது வைத்திருக்கக்கூடிய அசைக்க முடியாத நம்பிக்கையின் அடிப்படையில், அதுவும் கூட நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த பொறுப்பாளர்களே தொடர்பாக 2 காணொலிகளை போட்டிருக்காங்க. நான் கூட இது தவிர்க்கலாம் என்றுதான் நினைத்தேன்.
ஆனால் நம்முடைய வலி வேதனை எப்படியாவது பேசி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழர் சீமான் அவர்கள் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். தொலைபேசியில் தொடர்பு கொள்ள முடியவில்லை. மடல் எழுதினால் அந்த மடல் அவர் கையில் கிடைப்பதற்கு முன்பு வேறு ஒரு கைக்கு போய்விடுகிறது, அல்லது வேறு வகையாக அவரிடம் திருத்தி சொல்லப்படுகிறது, திசை திருப்பப்படுகிறது என்கின்ற நிலையெல்லாம் நம்முடைய பட்டறிவில், அதாவது அனுபவத்தில் கட்சியில் இருக்கும்போதே பார்த்திருக்கிறோம். அந்த வகையிலே நாம் தமிழர் கட்சி சேர்ந்த சில தம்பிகளும் இது தொடர்பான காணொளிகளை போட்டிருக்கிறார்கள். ஆனால் நான் போடலாம், நான் நாம் தமிழர் கட்சிக்குள்ளே இல்லை. நாம் தமிழர் கட்சிக்குள் இருக்கக்கூடிய தம்பிமார்கள், பொறுப்பாளர்கள் நாம் தமிழர் கட்சி தொடர்பான எந்த செய்தியை சொன்னாலும் அது தலைமை ஒருங்கிணைப்பாளரின் ஒப்புதலை பெற்றுதான் வர வேண்டும். அப்படி வருதா என்றால் வேதனை தான். அப்படி வரலை, விருப்பத்துக்கு அவர்கள் ஒவ்வொரு காணொலியை போட்டு விடுறாங்க. கட்சிக்குள் இருக்கக்கூடிய தலைமையில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் போட்டு விடுறாங்க. இப்போ ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. இப்போ நேற்று நம்முடைய நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர் பாசறை பொறுப்பாளராக இருக்கக்கூடிய பெரியவர் சேவியர் ஃபெலிக்ஸ் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். என்ன காரணம் சொல்லப்படுகிறது? திருச்சியை சார்ந்த காவல்துறை அதிகாரி அருண் தொடர்பான செய்தி, அங்கே சாட்டை துரைமுருகன்ட்ட கைப்பற்றப்பட்ட தொலைபேசியில் இருக்கக்கூடிய குரல் பதிவுகள், வெளியாகிற செய்தி, இது தொடர்பாக காவல்துறை மாவட்ட கண்காணிப்பாளர், திருச்சி மாவட்ட கண்காணிப்பாளர் அருண் அவர்கள் ஒரு அறிக்கை அனுப்பியிருக்காரு. விளக்கம் கேட்டு அனுப்புகிற அறிக்கை அது தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழர் சீமானுக்கு தான் போய் சேர்ந்திருக்க வேண்டும். அந்த அறிக்கை இல்லாமல் கட்சியினுடைய வழக்குரைஞர் பாசறை பொறுப்பாளர் நம்முடைய சேவியர் பிலிப்ஸ் அவர்கள் எப்படி பதில் அனுப்ப முடியும்? எப்படி இந்த பிழை நடந்தது? சேவியர் ஒரு எளிய மனிதர் அல்ல. அவர் 2016ஆம் ஆண்டே குளத்தூர் தொகுதியிலே சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிட்டவர், சிறந்த வழக்குரைஞர், நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றத்தில் பணியாற்றக்கூடியவர். அவர் அப்படி சிந்திக்காமல் தலைமை ஒருங்கிணைப்பாளர்கிட்ட கேட்காம அவர் விருப்பத்துக்கு எதுவும் செய்ய முடியாது. அப்படியே செய்தாலும் அது தலைமை ஒருங்கிணைப்பாளருடைய அந்த ஆளுமை கட்டுப்பாட்டை மீறிய செயலாகும். அப்படி செய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அவர் கட்சியில் நீக்கப்படுகிறார். அது தொடர்பான காணொலிகளையும் கட்சியில் உள்ள பொறுப்பாளர்கள் நீங்கள் போடுறீங்க. இப்போ இது எந்த வகையில் சரி? தலைமை ஒருங்கிணைப்பாளருக்கு தெரியாமல் தலைமையில் செயல்படக்கூடிய, இப்போ கீழே கிருஷ்ணகிரியில் நடைபெறுகிறது, திருநெல்வேலியில் நடைபெறுகிறது, அல்லது தஞ்சாவூரில் நடைபெறுகிறது, சேலத்தில் நடைபெறுகிறது என்றால் கூட தலைமை ஒருங்கிணைப்பாளருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனாலும் அந்தந்த மண்டல ஒருங்கிணைப்பாளர்கள் அதை கவனிக்க வேண்டும், மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் அதை கவனிக்க வேண்டும், தொகுதி ஒருங்கிணைப்பாளர் கவனிக்க வேண்டும், ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர் தனக்கு கீழே உள்ள தொண்டர்கள் நிர்வாகிகள் என்ன செய்கிறாங்க கவனிக்க வேண்டும். அப்படி நிர்வாகிகள் கட்சி கொள்கைக்கு லட்சியத்திற்கு மாறாக செயல்படுவது போல் தெரிந்தால் உடனடியாக உரிய அவர்களுக்கு மேல் உள்ள தலைமை பொறுப்பாளர்கள் வாயிலாக தலைமைக்கு கொண்டு செல்ல வேண்டும். அப்படிதான் நடைபெற வேண்டும். அப்புறம் நம்முடைய பிலிப்ஸ் சேவியர் எப்படி இந்த அறிக்கையை, அது 16 பக்கம் அறிக்கையை முழுக்க ஆங்கிலத்தில் வச்சுட்டு எப்படி அனுப்பினார்? இந்த பிழை எப்படி நேர்ந்தது? அப்ப அவரை அழைத்து நம்முடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மதிப்பிற்குரிய செந்தமிழர் சீமான் அவர்கள் நேரில் ஒரு முறை அழைத்து பேசி இருக்க வேண்டும். எப்படித்தான் உலக ஒன்றிய பேரவை ஐநாவையிலே ஒரு அறிக்கையை நம்முடைய பெங்களூர் சேர்ந்த பேராசிரியர் ஒருவர் நம்முடைய கொள்கைக்கு மாறாக போட்டார் என்று விவாதம் வந்தது. நானெல்லாம் கூட அதில் சீக்க கொண்டு பேசக்கூடிய ஒரு நிலை உருவானது. பிறகு அவர் கட்சியில் சேருவதற்கு முன்னால் ஐநா அவையிலே, அதாவது உலக ஒன்றியத்தில் போட்டார் என்று அதற்கு மறுப்பு செய்தியெல்லாம் வெளியிடப்பட்டது. நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், தலைமையில் நடக்கக்கூடிய செய்திகள் காணொலியும் போடுறாங்க. தனிப்பட்ட முறையில் காணொலி போடுவது என்பது வேறு. ஆனால் கட்சிக்குள் இருந்து தலைமை பொறுப்பில் இருந்து காணொலிகளை போட்டு செய்திகளை மக்களிடத்தில் கொண்டு போவது என்பது வேறு. அப்படியானால் தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஒப்புதலை பற்றி எந்த செய்தியும் வெளியிட வேண்டும். இப்ப மாநில செய்தி தொடர்பாளர் ஒரு கட்சியில் இருக்கிறார், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறார், அல்லது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறார், பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிறார். மாநில செய்தி தொடர்பாளர் தலைமைக்கு தெரியாமல் ஒரு அறிக்கை கொடுக்க முடியுமா? அப்படி கொடுக்க முடியாது. அப்படி நம்முடைய பிலிப்ஸ் வழக்குரைஞர், ஒரு மூத்த வழக்குரைஞர், நல்ல அனுபவம் உள்ளவர், ஆற்றல் மிக்கவர், எப்படி இந்த விடைமடலை எழுத முடியும்? அப்படியானால் இதுக்குள் ஏதோ ஒரு கமுக்கம் இருக்கிறது. அவர் தலைமை பொறுப்பில், வழக்கறிஞர் பாசறையுடைய தலைமை பொறுப்பில் இருப்பதனாலே அந்த இடத்திலிருந்து அவரை அகற்றிவிட்டு இன்னொருவரை, யாராவது ஒரு தலைமை பொறுப்பாளர், நம்முடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் கீழே உள்ள பொறுப்பாளர்கள் அவர்களுக்கு வேண்டிய ஒருவரை நியமிக்கிற ஒரு நிமித்தமாகவும் இந்த செயல் நடைபெற்றிருக்க கூடும் என்று ஐயப்பட வேண்டும். எனவே கிருஷ்ணகிரி சம்பவமாக இருந்தால்
அங்கு உள்ள மண்டல பொறுப்பாளர்கள் என்ன செய்து கொண்டிருந்தாங்க? இந்த சிவராமன் என்கின்றவர், சக்திவேல் என்பவர், இவர் இந்த 2 பொறுப்பாளர்கள் மேலே உள்ள பொறுப்பாளர்கள் இவர்கள் என்ன, நாம் தமிழ் தேசியத்தை தூக்கி பிடிக்கிறோம். எதுக்கு இந்திய தேசிய இராணுவத்துக்கான மாணவர்களுக்கு நாம ஏன் பயிற்சி கொடுக்கிறோம்? நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் பொறுப்பாளர்கள் பயிற்சி கொடுக்க வேண்டிய தேவை என்ன வந்தது? அதுவும் போலியாக. அப்படி ஆனால் அவரை சுற்றி இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? இந்த செய்திகள் இன்னைக்கு தினகரன்ல பெரிய செய்தி. திராவிட முன்னேற்ற கழக சார்பில் வரக்கூடிய தினகரன்ல நேற்று பிலிக்ஸ் செய்தி, இன்றைக்கு கிருஷ்ணகிரி செய்தி, முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற அந்த ஆய்வுக்குழு எடுத்த முடிவின் அடிப்படையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைப்பு, இதெல்லாம் மிகப்பெரிய செய்தி. இது உளவியல் அடிப்படையிலே பொதுமக்கள் மத்தியிலே போகின்ற போது எவ்வகையான தாக்கத்தை ஏற்படுத்தும்? எனவே அன்பு உரிமையோடு உணர்வோடு நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்கின்ற அக்கறை உணர்வோடு பொறுப்புணர்வோடு செந்தமிழர் சீமான் அவர்களுடைய தலைமை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். 5 லட்சத்திலிருந்து 17 லட்சம், 21 லட்சம், 36 லட்சம் என்று நம்முடைய தமிழ்நாட்டு வாக்காள பருங்குடி மக்கள் நம்பிக்கையோடு இந்த கட்சியை ஆதரிக்கக்கூடிய ஒளிமயமான எதிர்காலம் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் இப்படிப்பட்ட செய்திகள் நம்முடைய மக்களிடத்திலே போவது நல்லதல்ல. அது இன்னும் சொல்ல வேண்டுமானால், இந்த திராவிடம் தமிழ் தேசிய எழுச்சி வறுமையானால், இந்த நாட்டில் தமிழ் தேசிய ஜனநாயக புரட்சி வறுமையானால், ஆட்சி அதிகாரத்தை திராவிடர்கள் இழக்கக்கூடிய ஒரு சூழல் வறுமையானால் எந்த தரைமட்டத்துக்கும் அவர்கள் இறங்குவார்கள். அப்படி இறங்கி நம்மளை வீழ்த்துவதற்கான அத்தனை தந்திரோபாயங்களை அவர் கையாளுவார்கள், சதித்திட்டம் போடுவார்கள், என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள். அப்படிப்பட்ட நிலை இருக்கும்போது நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை அருள் கூர்ந்து அன்பு கூர்ந்து ஒரு மூத்தவன் என்ற முறையிலே உங்களோடு கைப்பற்றி நின்று இந்த நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும், ஒரு பச்சை தமிழன் தலைமையை தமிழகம் ஏற்க வேண்டும் என்கின்ற, இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் நாம் இழந்த உரிமைகள் எல்லாம் மீட்கப்பெற வேண்டும். இன்றைக்கு ஏழ்மை இருக்கிறது, வறுமை இருக்கிறது, கொடுமை இருக்கிறது, மது கொடுமை இருக்கிறது, மதுவால் நாடு நாசமாய் கொண்டிருக்கிறது. எங்கும் எதிலும் தமிழ் தமிழ் என்று இருக்க வேண்டிய தமிழ்நாட்டில் எங்கும் எதிலும் ஊழல் கையூட்டு என்று இருக்கிறது. இந்த கொடுமையான சூழ்நிலைகளுக்கெல்லாம் மாற்றாகத்தான் தமிழ் தேசிய புரட்சி வர வேண்டும், நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று உளப்பூர்வமாக நம்பிக்கையோடு களமாடி கொண்டிருக்கிற ஒரு தொண்டன், ஒரு தமிழ் தேசிய களப்பணியாளர் என்ற முறையில் அன்பு உரிமையோடு வேண்டிக் கொள்கிறேன். தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்னுடைய மதிப்புக்கும் அன்பிற்கும் உரிய ஆற்றல் மறவர் செந்தமிழர் சீமான் அவர்களை வேண்டிக் கொள்கிறேன். உடனடியாக நீங்கள் கட்சியில் மறுசீரமைப்பு செய்யுங்கள். உங்களை சுற்றி நிறைய கலைகள் உருவாகி இருக்கிறது. அந்த கலைகளால் தான் இப்படிப்பட்ட சிக்கல்கள்லாம் வருகிறது. தொலைபேசியிலிருந்து குரல் பதிவுகள் வெளியே வந்து கொண்டே இருக்கிறது என்றால், வருகிறது எப்படி வருகிறது, வெளியிடுகிற யார் என்பதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் அதை பதிவு செய்தது யார், பதிவு செய்ய வேண்டிய தேவை என்ன வந்தது என்பதை நீங்கள் அருள் கொண்டு சிந்திக்க வேண்டும். அலைபேசியில் நீங்கள் பேசுவதை, மற்ற மாநில நிர்வாகிகள் பேசுவதை பதிவு செய்து, எப்படி நம்முடைய இடும்பாவனம் கார்த்திக் தம்பியினுடைய அந்த அவரும் அவருடைய அந்த அவர் விரும்புகிற அந்த பெண்ணும் பேசியது எப்படி அந்த பெண் வெளியிட்டாரோ, முகநூலில் அந்த படங்களை எப்படி வெளியிட்டாரோ, அதே போல அலைபேசியில் பேசுகிற பேச்சுகளை, தலைமை பொறுப்பாளர்கள் பேசுகிற பேச்சுகளை பதிவு செய்ய வேண்டிய தேவை எங்கிருந்து வந்தது? முதலில் அதை பாருங்கள். அதாவது திருக்குறள் அழகாக சொல்ல இருக்கிறது, தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பன் என் குற்றமாகும் இறக்கி. அதைத்தான் வேதம் சொல்கிறது. நான் பல்வேறு வலையொலிகளை பதிவு செய்திருக்கிறேன். உன் கண்ணில் இருக்கக்கூடிய உத்தரத்தை முதலில் அகற்று, பிறகு அடுத்த உன் முதுகில் இருக்கக்கூடிய துரும்பை தூசியை பற்றி சிந்திக்கலாம் என்று வேதம் சொல்கிறது. ஆக நம்முடைய வள்ளுவரும் சொல்லுகிறார், வேதமும் சொல்கிறது, முதலில் நம்மிடம் உள்ள குறைகளை அகற்றுவதற்கு நாம் முயல வேண்டும். தொலைபேசியில் பேசுவதை ஏன் பதிவு செய்கிறீர்கள்? எதற்காக அதை அந்த காப்பகத்தில் போடுகிறீர்கள்? இதெல்லாம் ஒரு வினாக்குறியாக இருக்கு. எனவே அருள் கூர்ந்து அன்பு கூர்ந்து மீண்டும் மீண்டும் பணிவன்போடு கூட நான் தெரிவித்துக் கொள்கிறேன், நம்முடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய ஆற்றல் மறவர் என் அன்பு தம்பி செந்தமிழன் சீமான் அவர்களே, முதலில் உங்களை சுற்றி இருப்பவர்களை நீங்கள் மறுஆய்வு செய்யுங்கள். அங்கே உங்களை சுற்றி கலைகள் முளைத்திருப்பதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. முதலில் அதை சீர் செய்யுங்கள். அதற்கு பிறகு படிப்படியாக கிளை கட்சி வரை, அதாவது ஊராட்சியில் இருக்கக்கூடிய கட்சி வரை, மாநிலம் தமிழ்நாடு
அப்புறம் மண்டலம், அப்புறம் மாவட்டம், அப்புறம் ஒன்றியம், அப்புறம் வட்டம், தொகுதி, ஊர்கிளை வரைக்கும் உள்ள இந்த கட்சி கட்டமைப்பை வலிமைப்படுத்துங்கள். அதை வலிமைப்படுத்தாமல் நாம் எவ்வளவுதான் நீங்கள் நெஞ்சு வெடிக்க பேசினாலும், உடல் முழுக்க கொட்டும் மழையில் நனைந்தது போல் வேர்வை துளிகளால் உங்கள் உடல் நனைய நனைய நீங்கள் ஒளிவாங்கி முன்னாலே பேசினாலும் எந்த பயனும் வரப்போவதில்லை என்கின்ற நிலைதான் உருவாகும். எனவே அன்பு கூர்ந்து அருள் கூர்ந்து மீண்டும் 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 உரிமையோடு சொல்லிக் கொள்கிறேன், செந்தமிழர் சீமான் அவர்களே, முதலில் உங்களை சுற்றி இருப்பவர்கள் நீங்கள் ஆய்வு செய்து உங்களுக்கு ஏற்றவர்களை, உங்களுக்கு ஒத்து வரக்கூடியவர்களை, உங்கள் இலக்கை கனவாக சுமப்பவர்களை, லட்சிய உறுதிமிக்கவர்களை அருகில் வைத்துக்கொண்டு கட்சியை செழுமைப்படுத்தி செம்மைப்படுத்தி நடத்திட வேண்டுமாய் நம்பிக்கை உணர்வோடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.